இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் எபிரேயரின் புத்தகம் 3:18. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். கடவுள் கொடுக்குற இளைப்பாறுதல் எந்த கவலையும் இல்லாமல் தேவ சமாதானம். நம்மளை சுற்றி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை நினச்சி நம்மளோட இருதயம் கலங்காமல் சமாதானத்தோடு இருக்கிறது தான் கடவுள் கொடுக்குற தேவ சமாதானம். இப்படி ஒரு சமாதானம் நமக்கு கிடைக்கணும்னா கடவுளுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்கிறாங்க. அவரோட வார்த்தைக்கும் அவரோட கட்டளைக்கும் கீழ்ப்படியணும். ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விதமாக பேசுவார் கடவுள். அப்படி அவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். நம்மளோட அவசரத்துக்கு கடவுள்கிட்ட சண்டை போடுறதோ இல்லை முறுமுறுக்கிறதோ இருக்கக்கூடாது. அவர் சொன்ன வார்த்தையை அவர் எப்போ நிறைவேற்றணும்னு நல்லாவே கடவுளுக்கு தெரியும். நம்ம புலம்புறது கூட கீழ்ப்படுகிறது இல்லை. அப்போது அவரோட திட்டத்துக்கும் நம்மக்கிட்ட சொன்ன வாக்குத்தத்துக்கும் கீழ்ப்படியும் போது கண்டிப்பாக நமக்கு தேவ சமாதானத்தை கொடுப்பார். கடவுள் சொன்னதுக்கு அப்புறமும் அதை நினச்சி கவலைப்பட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு சமாதானம் அருள மாட்டார், இளைப்பாறுதலும் கிடைக்காது. ஆமேன்.